Welcome to the channel Recipes Desk. இன்னைக்கு நம்ம சுவையான கவுனி அரிசி லட்டு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இது ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால அந்த Recipes Desk சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம். இதுக்கு 2 கப் கவுனி அரிசி தேவை. இதை வந்து கழுவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம். நான் இப்போ இதை ஊற வச்சிட்டேன். 4லேருந்து 5 மணி நேரம்க்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு இதை லேசாக ஒரு டவலில் போட்டு உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கவுனி அரிசி நான் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். நான் இதில் 2 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளை சக்கரை எதுனாலும் அதுவும் 2 கப் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், தேவையான அளவு முந்திரி பருப்பு பாதாமை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். 1 கப் நிலக்கடலை, 3 ஏலக்காய், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஊற வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கவுனி அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா கலர் வந்து டார்க் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த லட்டில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக அந்த தேங்காய் துருவல் செவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கவுனி அரிசி வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது லேசாக சிவந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கவுனி அரிசி வந்து ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. மிக்ஸி ஜார் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரே தடவையில் எல்லாத்தையும் அரைச்சிடலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நிலக்கடலை சேர்த்துடலாம். வறுத்த நிலக்கடலை நம்ம தோலெல்லாம் உரித்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக வெல்லமோ இல்லைன்னா வெள்ளை சக்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய்யில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் உள்ளே சேர்த்து நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது லேசாக சிவந்தால் போதும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும். உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்லாம் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். பாதாம் டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். லட்டில் வந்து எப்போவுமே இந்த முந்திரி பருப்பு பாதாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். அதனால் அதை மட்டும் நான் அதில் சேர்த்துருக்கேன்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒரு பெரிய மிக்சிங் பவுல் இல்லைனா கடாய் எதுலனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ பாதாம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான கவுனி அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடைய இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.